ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கண்ணம்மா சேனல். ஸோ இன்றைக்கி டயட்க்கு என்ன பண்ணலான்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, வீட்டில் ஒரு 2 ஸ்பூன் ஆரியா மாவு இருந்தாலே போதும். அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி பாயில் பண்ணிவிட்டு இந்த நம்ம கிளாஸில் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஆரியா மாவை போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு பாயில் பண்ணிடுங்க. கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா பாயில் ஆகணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஸோ அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. டயட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுங்க. அதுக்காக நம்ம வந்துட்டு ஐயோ நம்ம இது வாங்கணும் அது வாங்கினாலாம் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணலாம். ஸோ அப்புறம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிர் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ அந்த திக்னஸ் பிடிக்குமோ அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அப்புறமா அதுக்கு வந்து எனக்கு ஆனியன் ரொம்ப பிடிக்குங்க. இந்த கஞ்சியில் ஆனியன் போட்டு சாப்பிட்டா தான் அந்த ராகி கஞ்சியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஆனியன் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் எனக்கு ஆனியன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு சாப்பிடுங்க. ஸோ அப்புறமா அது கூடவே சேர்த்து கொஞ்சம் கார்ன், கொஞ்சம் குக்கும்பர், கேரட் இது எல்லாத்தையுமே வச்சு நல்லபடியாக சாப்பிட்டு அவ்வளோதான். இன்றைக்கோட ஹெல்தி டயட் சாட் இது தான்.